பாருங்க. அர்லாண்டோனோட ஒவ்வொரு இடத்துலையும் மிக்கி மினி தான். இன்னொரு வாட்டி இங்கெல்லாம் வரமாட்டோம். இந்த இடம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த இடம் போயிடலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இப்போ ஃப்ளோரிடாவில் இருக்கோம். பாப்பாவுக்கு வந்து லீவு முடிய போகுது சொல்லிட்டு ஒரு குயிக்கு ட்ரிப்பாக வந்தோம் ஒரு 4 நாளைக்கு. ஆக்சுவலி வந்து ஹோட்டல் ரூம் எடுக்காமல் இது மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்திருக்கோம். உங்களுக்கு டக்குன்னு ஹோம் டூர் கொடுக்குறேன். இப்படி நுழைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா இதான் ஹாலு. சூப்பராக இருக்குல்ல ஹாலு. அங்கே வந்து சும்மா ஒரு பெரிய விண்டோ, ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி. ஸோ வெளியில் பார்க்கலாம். அந்த பக்கம் யாரோ இருக்காங்க. ஸோ நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம். அங்கே இப்போ தான் ஜஸ்ட்டு வந்து இறங்கினோம். ஒவ்வொருத்தங்களாக குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம். ஆக்சுவலி காலையில் எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு 7 மணிக்கு வந்துடுச்சு. இங்கே 4 மணிக்கு தான் செக்இன் சொன்னாங்க. இங்கே வந்து ஒரு டைனிங் ஏரியா குட்டியாக. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வாட்டர் பார்க்கு போனோம். வாட்டர் பார்க் போயிட்டு இப்போ தான் வந்தோம். வந்துட்டு ஒருத்தங்களாக குளிச்சிட்ருக்குறாங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் மெஸ்ஸப்பாக தான் இருக்கும். இப்போ தான் வந்து இறங்கணும். ஸோ நான் மட்டும்தான் குளிச்சிருக்கேன். ஒருத்தங்களாக குளிச்சிட்ருக்குறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் இருக்குது. கிச்சன் பார்த்திங்கன்னா குட்டி கிச்சன். ட்ராஷ் கேன் இருக்குது, நைஃப் செட் இருக்குது, நம்மளுக்கு தேவையானது இருக்குது. நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. காஃபி மேக்கர் இருக்குது, ஸ்டவ் இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் பிளேட்ஸு, பவுல்ஸ் எல்லாம் இருக்குது. நல்லாவே இருக்குது. மைக்ரோவேவு. இப்போ தான் அவங்களோட தான் நானும் சேர்ந்து பார்க்குறேன் என்ன இருக்குதுன்ட்டு. ஸ்பூன்ஸ், நைஃப் எல்லாம் இங்கே கொஞ்சம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் இதில் சும்மா கொஞ்சம் பவுல்ஸ் இருக்குது. சமைக்கிறதுனா சமைக்கலாம். நம்மளுக்கு ஆக்சுவலி டைம் இல்லை. 4 நாளும் வந்து பிஸி. ஒரு நாள் மேஜிக் கிங்டம், ஒரு நாள் யூனிவர்சல் அப்படி. இன்றைக்கி வாட்டர் பார்க் நான் ஆக்சுவலி எடுக்கலான்னு பார்த்தா சுத்தமாக எனக்கு முடியல. அடிச்சு பிடிச்சி எல்லா ரைடும் போயிட்டு ஃபோனை எடுக்கவே முடியல. வாட்டர் பார்க் வேறையா, ஃபோனை ஒரு இடத்துல வச்சிட்டோம். இங்கே கொஞ்சம் வந்து கப்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே இந்த கேன் ஓப்பனர், சிசர்ஸ், அப்புறம் கொஞ்சம் பேன்ஸ் வச்சுருக்குறாங்க. சமைச்சா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம், ட்ரை பண்ணுற முடியுதான்ட்டு சமைக்கிறதுக்கு. அப்புறம் ஃப்ரிட்ஜில் என்ன நம்ம வாங்கி வச்சா தான் உண்டு. யூஸ்வலி ஒன்றும் இருக்காது. பையன் வந்து ஃப்ளைட்டில் கிட்கேட் எடுத்துகிட்டு வந்தார் சாப்பிட்றதுக்கு. அதை கொண்டாந்து வச்சுக்கிறாரு வேலையா. ஓகே. அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து இங்கே பாருங்க, சும்மா போட்டிருக்குறாங்க. இது வந்து ஒரு பேண்ட்ரி மாதிரி. இதில் வந்து மிக்ஸி இருக்குது, டோஸ்டர் கூட பாருங்க. மிக்கி இங்கே ஃப்ளோரிடாவில் அதனால மிக்கி போட்டிருக்கிறாங்க. இந்த டீ எல்லாம் இருக்குது. ஓகே, மிட்டன்ஸு, ப்ரூம்ஸ் இருக்குது. சூப்பர். இங்கே சிங்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து இது அங்கேயும் டைனிங் டேபிளும் இருக்குது. இங்கேயே வந்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்குது. டிஷ் வாஷரு. அப்புறம் சும்மா இதெல்லாம் ஷெல்ஃபில் என்ன இருக்குது தெரியலையே. சும்மா வெறும் ஷெல்ஃபு, கட்டிங் போர்டு இருக்குது. அப்புறம் இங்கே பார்பிக்யூக்கு தேவையானதெல்லாம் இருக்குது. கிச்சன்லேருந்து இப்படி வந்தோன்னா வாஷர் ட்ரையர் இருக்குது. நல்ல பெரிய வாஷிங் மிஷினு. இப்போ வந்து நான் அந்த என்ன சொல்கிறது, வாட்டர் பார்க்கில் போட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் துவைக்க போட்டிருக்கேன். எல்லாம் ஓரளவு சேர்ந்தோன்னே போட்டு விட்ருவேன். நல்லா இருக்குது. இது வாஷரு, ட்ரையரு. அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமு. இது வந்து குயின் பெட். அது குயின் பெட். அது குயின் பெட். இது நான் வந்து பையனுக்கு கொடுத்துட்டோம். ஓகேங்களா. இங்கே வந்து கிளாஸெட்டு. இதுதான் நான் வந்து குளிச்சுட்டு எப்படி காமிக்கிறது என் மூஞ்ச. நான் குளிச்சுட்டு தலையெல்லாம் காயில் அப்படியே இருக்கேன். சரி, ஹோம் டூர் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா. இங்கே வந்து அவர் அடுக்கி வச்சிட்டாரு ட்ரெஸ்ஸு. அவர் ரொம்ப பர்ஃபெக்ட்டு. எடுத்து அவன் பெட்டி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டான். இந்த கிளாஸெட்டு. 4 நாளைக்கு வந்து இதுதான் எங்களோட வீடு. அட இது முன்னே அது இருக்குது, அது முன்னே அது இருக்கு. என்னோட அவுட்ஃபிட் காமிக்கிறேன். நல்லா இருக்கா? அப்போ வெளியில் போகிறோம்.
இன்னும் ஐலைனர்லாம் போடல, தலையெல்லாம் காயலை. ஓகேங்களா? இது வந்து இன்னொரு ரூமு. இது வந்து நாங்கள் பசங்களுக்கு கொடுத்துருக்கோம். 2 பெட் இருக்குது தனியாக. ஸோ இங்கே டிவி இருக்குது, இங்கே ஒரு கிளாசெட்டு. பாப்பாவும் அவங்க ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெட்டு, இவங்களுக்கு ஒரு பெட்டு. இங்கே ஒரு சும்மா ஒரு ஐஸ் எடுக்கிறாங்க. இங்கே ஒரு ஷெல்ஃப் வச்சுருக்குறாங்க சும்மா. இது ஒரு பாத்ரூமு. அப்புறம் இது ஒரு ரூம். இது மாஸ்டர் பெட் மாதிரி. உள்ளவே வந்து பாத்ரூம் இருக்குது. குளிச்சிட்ருக்குறாங்க. இப்போ வந்து காமிக்க முடியாது. ஓகேயா? இங்கே ஒரு கிளாசெட் இருக்குது. இன்னும் நான் எடுத்து வைக்கல. சொன்னேன்ல இப்போ தான் வந்தோன்ட்டு. பெட்டி இருக்குது, எடுத்து வைக்கணும் இனிமேல் தான். அயன் போர்டு இருக்குது, கொஞ்சம் சேர்ஸ் இருக்குது, பெட்டு. இங்கேயும் டிவி வச்சுக்கிறாங்க. எல்லா ரூம்லேயும் டிவி இருக்குது. இது ஒரு மீட்டரு. பால்கனி ஆக்சுவலாக இருக்குது. நான் போய் பார்க்கவே இல்லை, காமிக்கிறேன். ஆக்சுவலி வந்து உங்கள் கூட தான் நானுமே பார்க்குறேன் எப்படி இருக்குது வீடுட்டு. நான் வந்தோடனே குளிக்க போயிட்டேன். எல்லோரும் வரிசையாக குளிக்கிறதுக்கு தான். ஐயோ திறக்க முடியாது, திறக்குன்னா கத்துமா. ஆதி, இது திறந்து கொடு பாப்பா. ஆனாரம் கத்தப்போது பையன் பையன் பையன். இது நம்ம வீடு இல்லை, யாராலும் தெரிய மாட்டேங்குது. ஓய் சூப்பராக இருக்குல்ல? இப்போ தான் மழை பெஞ்சு முடிச்சுது. கலிஃபோர்னியாவில் சுத்தமாக மழை இருக்காது. இங்கே மழையை பார்க்கல அவ்வளோ ஆசையாக இருக்குது. மழை மழை. இது வந்து பின்னாடி எவ்வளோ காட்டுக்குள்ளே இந்தியாவில் இருக்க மாதிரியே இருக்குது. எனக்கு ஆசையாக இருக்குது. சூப்பர். ஓகேயா? சவுண்டு கேட்குது பாருங்கள். அந்த இது ஏதோ பூச்சி சவுண்டு கீழே. ஓகே. எங்கே ஓப்பன் வந்து மேலே 2 திறக்கணுமா? சரி, ஓகே. இது திறக்க மாட்டோம். பாத்ரூம் நம்பர் 1 ஃப்ரீ ஆயிடுச்சு, காட்டுறேன். இங்கே வந்து ஷவர் இருக்குது. இங்கேயே இவங்க வந்து சூப்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க. சூப்பரில் பரவாயில்ல. இங்கே ஒரு இது, அவ்வளோதான் ஒரு பாத்ரூம். வந்தோடனே வந்து குயிக்காக ஒரு காஃபி போட்டேன். எல்லோரும் கிளம்பிட்டுருக்காங்களா, எனக்கு தாங்க முடியல. என்னன்னா இது பாருங்கள், இதெல்லாம் வச்சு தான் போட்டு ஐயோ தூக்கி போட்டுச்சுன்னா அது காட்டுறேருங்க. இது எங்கே இருந்தோ நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு சாம்பிள் மாதிரி கொடுத்தாங்க. சுடு தண்ணியில் வந்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சு இதை போட்டோன்னா டிகாஷன் கிடச்சிரும். அப்புறம் ஏதோ பல க்ரீமர் இருந்தது. க்ரீமரு சுகரு எல்லாம் போட்டு ஒரு காஃபி பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2 சுகர் போட்டேன். அப்புறம் 10 அப்புறம் பேக்கை தொலை சுகர் ஒரு சுகர் கொடுத்தாரு. எல்லாத்தையும் போட்டோன்னே இப்போ கரெக்டாகிடுச்சுக்கா. வேணுமா? கொடு. இன்னைக்கு என்னோட நல்லா இருக்கா? இங்கே பாருங்கள், அர்லாண்டோனோட ஒவ்வொரு இடத்துலையும் மிக்கி மினி தான். சூப்பராக இல்லை? அது மாதிரி இங்கே பாருங்கள் ஸ்டிக்கரு. அப்புறம் பெட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் மிக்கி மினி தான். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த வீட்டோட நைட்டு வியூவு. எல்லோரும் வந்து குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 8 மணி 8:30 மணி இருக்கும். அங்கே ஒரு டிஸ்னி ஸ்ப்ரிங்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மால் எல்லாம் ஃபேமஸ் கடைங்கள்லாம் அங்கே இருக்குது. அப்போது வந்து நைட்டு டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சும்மா அங்கே போய் பார்த்தோம். நல்லா இருந்தது ஆக்சுவலி. எல்லாம் வந்து ஜேன்னு கூட்டம். எல்லோரும் வந்து தீம் பார்க்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. நல்லா இருந்துச்சு.
ரொம்ப லைவ்லியாக இருந்தது அந்த பிளேஸு. இங்கே பாருங்கள், இங்கே ஃப்ளோரிடாவில் தான் மரத்துக்கு மரம் லைட்டு போட்டு வச்சுருப்பாங்க, பார்க்கவே அழகாக இருக்கும். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே பார்த்தோம்ல, அந்த பலூன் பாருங்கள் இப்போ ஏரில் இருக்குது. இந்த சிக்கன் கைன்னு சொல்லிட்டு ஒரு கடை, இது எங்கள் ஊரில் கிடையாது. சரி இங்கே வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த இது இருக்குல்ல, பஃபலோ மேக் அண்ட் சீஸ் சாண்ட்விச் வாங்கினேன். எடுத்துகிட்டு வந்திருக்கு, சாப்பிடும்போது காமிக்கிறேன். ஓகே, சாண்ட்விச் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், டபுள் என்னது அது பேர் என்னது, பேட்டி மேக்ரோனி சீஸ் இருக்குது. அதில் வந்து பேக்கன் இருந்தது, அதை மட்டும் நான் எடுக்க சொல்லிட்டேன். நான் ஏன் காலை இப்படி தூக்கி வச்சுட்டே இருக்கேன்னா, இங்கே ஃப்ளோரிடாவில் இருக்கோம்ல, கீழே பாம்பு எதுனாலும் வரும், ஆனால் ஒரு பூச்சி இருக்குது, அதனால் நான் இருக்கேன். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஆக்சுவலி மேக்ரோனி சீஸோட சேர்த்து கடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. நம்ம மேக்ரோனி சீஸு இதெல்லாம் தனித்தனி தானே சாப்பிடுவோம். கீழே வந்து அந்த கோல்ஸ்லா மாதிரி வச்சுருக்கான், அப்புறம் பேட்டி அதுக்கு மேலே மேக்ரோனி சீஸ். நல்லாயிருக்கு. எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் ஸ்பெஷல் ஃபுட்டு வந்து வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு. என் டின்னரெலாம் நான் முடிச்சிட்டேன். இருந்தாலும் இது எப்படி இருக்குன்னு எனக்கு ஆசை. இன்னொரு வாட்டி இங்கெல்லாம் வரமாட்டோம். இந்த இடம் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இந்த இடம். ஓ, வேற இடத்துக்கு போயிடலாம். சரி, அதனால எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நான் வேற இடத்துக்கு போகிறேன், எனக்கு பிடிக்கலைங்க. ஆக்சுவலி இது பலூன் சொன்னேன்ல, இது வந்து ஒரு ரைடா. கொஞ்சம் பீப்புள் உள்ளே இருக்காங்க பாருங்க. இது வந்து கொஞ்ச நேரம் மேலே போயிட்டு அவங்கள அப்படியே டாப் ஆங்கிள் இந்த ஊரை காட்டுவாங்க போல இருக்கு. அப்புறம் ஒரு ஆளுக்கு $28 சொன்னாங்க. மேலே போகுது. அவ்வளோதான், நல்லா சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் வந்துட்டோம். நாளைக்கு வந்து பிக் டே. இன்றைக்குமே வந்து ஆக்சுவலி ட்ராவல் பண்ணிவிட்டு வாட்டர் பார்க்கு அதுக்கு முடித்து ரெஸ்ட்டே எடுக்கலை, இங்கே வந்துட்டோம். நாளைக்கு வந்து யூனிவர்சல் ஸ்டூடியோ போகணும், மேஜிக் கிங்டம் இதெல்லாம் இருக்குது, ஃபுல்லாக நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிளிப்ஸ் இதில் சேர்க்கலான்னு பார்த்தா ரொம்ப பெரிய வீடியோ ஆயிரும். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.